மாலை வரை சிறப்புரை தொடர்ந்து 4 ஆய்வுரை நடந்த முறைகளை எல்லாம் தொகுத்து தன் கருத்துரை வழங்க வருகின்றார் திருமிகு ஆரணன் இறைவாணன் அவர்கள் திருநெல்வேலி ஐன்ஸ்டீன் கல்லூரி செயலாளர் அவர்கள் தன் கருத்துரை வழங்கி கலந்துரையாடலை தொகுத்து வழங்க இருக்கின்றார். அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காலை சரியாக 10 மணிக்கு தொடங்கிய நம்முடைய திருத்தரங்கம் தமிழ் மருத்துவ சார்பாகவும் மற்றும் சத்தியப்பேரத்தின் சார்பாகவும் இது போன்ற ஒரு அடர்த்தியான தலைப்புகளை தொடர்ந்து 6 மணி நேரம் நாம் விவாதிப்பதே ஒரு மாபெரும் சாதனை தான். அந்த சாதனைக்கு காரணமாக இருக்கின்ற சத்தியப்பேரத்தின் ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கருத்தில் நான் நிச்சயம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். பச்சையப்பெண் கல்வியை பற்றி பேசினால் அதுக்கு ஒரு தனி கருத்தரங்கமே நடத்தும் அளவுக்கு பல வரலாற்று உறவுகளை தன்னோடு சுமந்த ஒரு கல்வி தான். தமிழக அரசை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் இன்னைக்கு இன்ஜினியர் டிஎன்ஏ சொல்லுவாங்க. ஆனால் தமிழக அரசியல் மாத்திரம் என்றால் அது சிஎன்ஏ தான். அது சிஎன் அண்ணாதுரை தான். அவர் படித்த ஒரு மாபெரும் கல்லூரியில் இந்த அவையில் நான் பேசுவதே எனக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பாக பேசினார். நான் நினைத்து இந்த தொகுப்பதை மிகவும் மகிழ்கிறேன். நிகழ்ச்சிக்கு என்னை சகோதரி சுபா அவர்கள் கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் அழைத்த போது தோழியாக மாபெரும் ஆளுமைகள் தான் இருக்காங்க, அங்கே போய் என்ன கூப்பிடுறீங்கன்னு அப்படின்னு ரொம்ப தயங்கினா இருந்தாலும் ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு நான் ஒரு 7 பக்கம் நான் கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் மேலே பேச ஆரம்பிச்சுதான் நான் கல்வியாளர்களுக்கு தெரியும், காலேஜில் ரொம்ப கடினமானது இந்த கடைசி அவர்கள் கிளாஸ் எடுக்கிறது தான். மாணவிகள் எப்படா மணியடிப்பாங்க, எப்படா வெளியே போகலாம் அப்படின்னு தான் மாணவிகள் மனநிலை இருக்கும். அந்த இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பு வழங்குவது ஒரு சிறப்புமிக்க சாதனை தான். நான் அனைவரும் பேரை இங்கே மேடையில் குறிப்பிட்டதாக எடுத்துக்கொண்டு அந்த தொகுப்பைக்கு நேரடியாக செல்வது சால பொருந்தல் என்ற ஒரு கருத்தோடு மீண்டும் ஒருவரை உங்களை தமிழ் ஆர்வலராக நன்றியோடைய தொகுப்பை வழங்க பயன்படுகிறேன். ஆரம்பத்திலே தன்னுடைய வரவேற்புரையை தோழியார் சுபா ரொம்ப எளிமையாக, ஏன்னா அவர் தான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய ஒருங்கிணைப்பாளர். நான் நினைச்சேன் அவங்க ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசி இன்றைய நாளை ஒரு பல வரலாற்று தகவலோடு தன் அனுபவத்தோடு பகிர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பார் என்று நினைக்கிறேன். ஆனால் அவங்க தமிழ் பண்புகள் இப்படி செயல்படுத்தலாம் என்பதை தன்னுடைய நேரத்தை சுருக்கிக் கொண்டு பிறருக்கு நேரத்தை வழங்க வேண்டும் என்பது ஒரு தன்னுடைய ஆளுமைகளுக்கு அழகாக இந்த தொகுப்பு இந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பமே இருக்க சீக்கிரமாக ஆரம்பித்தரலாம். ஏன்னா ஜான் மார்ஷலோட 100ஆண்டு விழா சிறப்பு இருக்கு. ஒரு வெள்ளைக்காரர் 100ஆண்டு தமிழ் சமூகம் எப்படி கொண்டாடுறாங்க, அதுதான் இது ஒரு மாபெரும் வியப்பும் சாதனையும் ஆச்சரியம். அகழ்வாராய்ச்சி ஆர்வமாக படிப்பவர்கள் ஜான் மார்ஷலை புறந்தள்ளி விட்டு வாசித்தார்கள். அவர்கள் அப்படியே வாசிப்பதற்கே முழுமை பெற மாட்டார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அதுவும் குறிப்பாக சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி நீங்கள் பேச பார்த்தால் ஜான் மார்ஷல் இல்லை என்றால் அது முழுமை பெறாது என்பதுதான் ஒரு உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதனின் 100ஆண்டு விழா இன்று தமிழ்நாடு அரசாங்கமும் கொண்டாடுகிறது. விரைவில் அவருடைய சிலையை தமிழக அரசு அமைக்க உள்ளது. இது போன்ற கருத்தரங்கள் இனி தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து நடைபெறும். இதை ஜான் மார்ஷல் தன்னுடைய கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். நினைக்காதே செய்யும் சாதனையும் தமிழர்களுக்கு என்றும் உண்டு என்பதை இந்த அவை இங்கு நிறுவுவதற்கு காரணமாக இருக்கிறது தான் தோழி சுபா. அப்படியே அடுத்ததாக பேச வந்தார் ஐயா பாண்டியராஜன். ஆரம்பமே ஒரு தமிழில் இருந்து நகைப்பெட்டின்னு ஒரு சொல்லாடல ரொம்ப அழகா வெளிப்படுத்து அவருடைய பேச்சின் ஒரு மைய கருத்தாக. ஏன்னா நம்ம எல்லாம் வீட்டுல எங்க அம்மா பாட்டி இன்னையார்
யாரு பார்த்தா நகையை வாங்கி பெற்றுக்கொள்ளே கூட்டி போயிட்டு வச்சுப்பாங்க. அடுத்த நிகழ்ச்சி வந்தாலும் புதுசா ஒரு நகை வாங்கினாலும் அந்த வாடகை நகையை வந்து போட மாட்டாங்க. அப்ப பூட்டியை கிடப்பதுதான் செல்வமா, பூட்டியை கிடப்பதுதான் சிறப்பா, அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதுக்கு ஒரு சரியான திறவுகோல் தேவை என்ற நகையும் அந்த பெட்டியும் அந்த திறவுகோலும் அழகாக நம்முடைய இந்த கருத்தரங்கத்தின் தலைப்போடு மிக பிரமாதமாக இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய ஆரம்பத்தை தான் இருந்தது. அதிலும் குறிப்பாக அவர் தமிழ் மாணவர்கள் வந்து பிற துறைகளில் தேடி போய் சேர வேண்டும், பிற துறை மாணவர்கள் தமிழ் மேல் ஆர்வம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முக்கிய கருத்தை அவர் பதிவு செய்து அவரின் பேச்சின் ஒரு முக்கியமான சிறப்பம்சம். அதற்கு முன்பாக நாம் சற்று நிமிடங்களுக்கு முன்னால் பார்த்த சங்கப்பீடியா, நம்ம எல்லாம் தேவைன்னா கூகுளுக்கு அடுத்தபடியாக நம்ம விக்கிபீடியாவை தான் தேடும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாத விக்கிபீடியா யார் வேணா எடிட் பண்ணி யார் வேணா தகவல்களை சேர்க்கலாம், அது கூட ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலா என்பதை சந்தேகம் நாங்கள் இருக்கதான் செய்கிறது. ஆனால் சங்க இலக்கியத்துக்கு ஒரு தனியாக ஒரு பதத்தை அமைத்து அதை சங்கப்பீடியா என்று பெயரிட்டு இப்போ நாம் காட்சிப்படுத்தி பார்க்கும்போது திரு ஐயா திரு பாண்டராஜனின் தமிழ் தொண்டு எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அக்கறை உள்ளது என்பதை இந்த அவைக்கு நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஐயா திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐயாவோட அனுமதியோடு அவரது பேச்சின் கருத்தை நான் இறுதியில் கொண்டு போக விருப்பப்படுகிறேன். நாம் மிகவும் ஆச்சரியப்பட்ட இந்த பேச்சு வந்து ஐயா திரு பக்தவர்தன் பேசினார். தன்னுடைய வயது முதுமையிடம் நான் சொல்ல வந்த கருத்தை இந்த அவை பதிவு செய்தே ஆக வேண்டும். நாம் நினைத்து விட பல ஆழமான கருத்துக்களை அவர் சொல்லிக்கொண்டே போனார். நான் அவர் சொல்ற விவரங்களை எடுத்துக்கிட்டே போயிட்டே பாருங்க, அப்படியே 4 பக்கம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 22 வித்தியாசமான தலைப்புகளை தன்னுடைய 40 நிமிட உரையில் வந்து ரொம்ப ஆழமாக புரியும் வகையில் பேசிக்கொண்டே இருப்பார். அந்த சரஸ்வதி நாகரிகம் என்பது ஒரு கற்பனை, கட்டுக்கதை. இதை நம்பி நாம் ஏமாந்துவிடக் கூடாது. இதை வைத்து எப்படி இந்த சிந்து சமய நாகரிகம் வந்து அதை குழப்பி குளிர்காயலாம் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது போன்ற ஆழமான உண்மைகளை இந்த முக்கியமான கருத்தரங்கை மிக தன்னுடைய அனுபவத்தோடு அழகாக பதிவு செய்தார். அவர் நிறைய தகவல்களை சொல்லியிருப்பது எப்படி இந்த என்சிஆர்டி ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்பு கூட இந்த புனர்வுகளை வரலாற்று உண்மை என்பதை ஒரு கட்டமைக்க இவ்வளவு சூதனமாக முயற்சி செய்கிறார் என்று பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு பக்கம் அச்சம் இருக்கு, நம்முடைய இயலாமை நோக்கி வருடம் இருந்தால் நாம் முனைப்போடு செயல்பட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு மனதிலத்தையும் அவர் இந்த வயதில் இந்த அவையில் வந்து படைப்பு நமக்கெல்லாம் பொறுப்புணர்ச்சி கூடுவதாக நான் வந்து பார்க்கிறேன். எவ்வளவு தைரியமாக ஒரு வரலாற்றில் இல்லாத ஒரு நதியை அழகாக புனல் என்ற பெயரில் அவர்களால் கட்டமைக்க முடிகிறது என்பதை பார்க்கும்போது மிகவும் வியப்பாக இருந்தது ஐயா அவர்கள் பேச்சு. அதே போலதான் படிக்கும்போது அந்த அல்பா கன்சர்வேட்டிவ்னு ஒரு கான்செப்ட் தான் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு கட்டமைப்பு வரும்போது அவ்வளவு ஆழமாக பதிவு செய்துவிட்டால் அவர்கள் மக்கள் மனதில் எவ்வாறெல்லாம் குழப்பத்தை விளைவிக்க முடியும், இவர்கள் மனதில் குழப்பத்தை விளைவித்து விட்டாலே வெற்றி தான் என்று அளவுக்கு அவர்கள் முனைவோடு செயல்பார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் சகம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் என்ற மாபெரும் உண்மையும் இன்று கிடைக்கும் அகழ்வாசி தரவுகளை பார்த்து ஆய்வாளர்கள் அறிக்கையை பார்த்துக்கும் போது இவ்வளவு உண்மையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாரமாக சுமக்கிறோம், அவன் பொய்யை வந்து சர்வசாதாரணமாக அவை குறிப்பு ஏற்றுவிட்டு போய்கிறானே என்ற ஒரு ஆதங்கம் வந்து அங்க வெளிப்படுவதை நாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. அடுத்ததாக நம்ம அரசு மதியம் முறை வந்து மதிப்பிற்கு அரசு செல்லே அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை சூழலியல் பேரிகளோடு தமிழ் மற்றும் வரலாற்றோடு மிகவும் அற்புதமாக தன்னுடைய விலையிட்டார். மீண்டும் கல்வியாளராக சொல்றேன், கல்லூரிக்கு வந்து வகுப்படுத்து 2 கஷ்டமான டைம் வந்து உணவு வேலைக்கு அடுத்த மணித்துறையும் கடைசி மணிக்கு தான் கல்லூரி பேராசிரியர் ரொம்ப சவாலான அந்த சவாலான நேரத்தில் கூட சொல்ல வந்த கருத்தை வந்து ரொம்ப அழகாக கொடுத்தார். அந்த ராத்திரியை பற்றி சொல்லும் போது நான் சரி ஆல்கோர் நான் வந்து கல்லூரி முதுகலை மாணவனாக இருக்கும்போது அந்த காலத்துல அந்த 90கள் 40 அந்த குளோபல் வார்மிங் இதை பற்றிலாம் நிறைய பேச்சு வரும்போது ஆல்கோர் தான் பேசுவாங்க. அப்ப ஆல்கோர் வந்து ஒரு கட்டத்தை வந்து அடுத்தது இவர் தான்
அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக கூட வருவதற்குள்ள வாய்ப்பு உண்டு. ஆனால் வரலாற்று அவர்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரவில்லை. ஏன்னா நானும் ஒரு சில ஆண்டுகள் அந்த 90 காலத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த போது இந்த ஆல்கோரின் தாக்கம் வந்து பொதுவாக அந்த குளோபல் வார்மிங், என்விரான்மெண்ட், அந்த காலத்தில் பார்த்தா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படித்தாலே ஒரு தனி ஒரு மரியாதை வந்து அதற்கெல்லாம் காரணமாக இருந்த ஆல்கோரை கூட இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக பதிவு செய்வார். அவருடைய இதில் வந்து நான் மானுடையில் நான் விரும்பி வாசிக்கும் ஒரு என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர் ஆசிரியர் யுவல் நோவார். அவரோட புத்தகத்தில் வந்தாலே ஐயா குறிப்பிட்ட வந்து ஒரு 3 புத்தகம் மற்றும் சமீபத்தில் வெளியிட்ட அன்ஸ்டாப்பபிள்னஸ் என்ற ஒரு சீரீஸ், அது வந்து மாணவர்களுக்காக எழுதியிருக்கீங்க. அதில் மிக அழகாக இருக்கு. அதற்காக அடுத்த மாதம் அவர் விஜயன் சென்று தன்னுடைய அடுத்த நூலை வெளியிட்டார். நானும் அவர் மேல் ஒரு ஆர்வத்தை அந்த நூலை முன்பதிவை செய்து அப்படிப்பட்ட நாம் விரும்பும் எழுத்தாளர்கள் தலைப்பை அவையில் பார்க்கும்போது நம்மளும் ஒரு சரியான பாதையில் இருக்கிறோம். அதிகர்கள் வாசிக்கும் சில எழுத்தாளர்களை நாமும் பின்பற்றுகிறோமே என்ற ஒரு எண்ண ஒற்றுமை திரு அரசு தலையா அவர்கள் பேசும்போது மிகவும் அருமையாக. இறுதியாக அவர் தன்னை தான் ஒரு பெருமிகு பெரியார் என்று குறிப்பிட்டார். நானும் ஒரு பெரியமிகு பெரியார் என்பதை இந்த அவையில் பதிவு செய்வதோடு அந்த ஒபாமாவின் பெண் ஆளுமையை பற்றி பேசிட்டு இனி வரும் காலத்தில் பெண்கள் நாடாளும் ஒரு சூழல் என்பதில் இறுதி பார்த்தீங்கன்னா ஆசியா துணைக்கண்டத்தையே பெண்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இந்த நாயகர் இருப்பாங்க, இங்க இந்திரா காந்தி இருப்பாங்க, பெண்ணாசிரியர் கூட்டு வருவாங்க, ஷேக் ஹசீனா அப்படிலாம் காலம் இன்றைக்கு மாறிவிட்டது. ஆனால் அவ்வளோ வளர்ந்த நாடான அமெரிக்காவில் கூட பெண்களை இருக்க தயக்கிறார். அதுதான் அந்த ஹிலாரி கிளின்டனோட தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. என்று அவர் நம்பிக்கையோடு கமலா ஹாரிஸ் வெல்வார்கள் என்று சொல்கிறார்கள். ஆணாதிக்கம் அமெரிக்காவில் இருக்கிறதா இல்லையா என்பது இந்த தேர்தல் முடிவு நமக்கு தெரிவிக்கும். அப்படி ஒரு உலக பார்வையை அப்படியே முடிக்கும் போது இலக்கியத்தோடு பெரியார், ஒபாமா பேசிய பெண்ணாலுமே பெரியாரின் வெற்றி, அவ்வளவுதான். பெரியாரின் கொள்கை தான் அமெரிக்காவுக்கும் சென்றடைந்தது என்பதை நாம் பார்க்கும்போது நம்முடைய சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியாரின் சீடர்கள் நாம் என்ற கர்வம் இந்த அவை எனக்கு ஏற்படுத்தித்தது. அடுத்ததாக வந்தால் நம்முடைய இளம் பேச்சாளர் இன்றைய சமூக ஊடகத்தில் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை வைத்து யூட்டர்ன் என்ற ஒரு சில நிமிடங்களில் ஒரு சில மனிதர்கள் அது பொய் என்று தொடர்ந்து பதிவிட்டு தமிழ் மக்களுக்கு தவறான கருத்துக்களை போய் சேர்ந்து அதன்படி தன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார். அயன் கார்த்திகேயனை இங்கு அழைத்து தமிழக அரசாங்கம் என்ற ஒரு ஃபேக்ட் செக் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவருக்கு பொறுமைக்கு ஒரு பதவியை கொடுத்து அவரை நீங்க பேச வைக்கும் போது மிக அழகாக அவர் பல கருத்துக்களை நான் அதில் வியந்தது வந்து அந்த யூனிஃபார்மிட்டி பற்றி ரொம்ப ஒரு தனக்கே ஒரு எளிமையான நிலையில் ஒரு ஆழமான கருத்து வெளியிருந்து பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இந்த கற்பனை புனைகள் நம்பணும் வரும்போது நம்மையும் அறியாமல் பாசிசம் நம்மளை ஆளுமை செய்யும் என்பது தனக்கு உண்டான ஒரு சமுதாய அக்கறையும் இந்த இடத்தில் அழகாக பதிவு செய்து அப்படியே தனக்கே நகல் செய்வார். அந்த முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் சொல்லி நிகழ்காலத்தில் வாழ்வதை முட்டாளர்கள் ஆக்குகிறாக ஒரு பெரிய கூட்டம் என்பதை ரொம்ப அழகாக அதனால சமூக ஊடகத்தில் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் குறிப்பாக இந்த ட்விட்டர்ல போனாலே மற்ற சமூக ஊடகத்தை கூட அந்த அளவுக்கு நீங்க பார்க்க முடியாது. ஆனால் ட்விட்டர் சமூக ஊடகத்தை பார்க்க புனைவுகள், கட்டுக்கதைகள், தனிநபர் தீர்ப்பாளர்கள், அகாத சொற்களை தரம் தாழ்ந்து பதிவிடுவது, இதை வந்து ஒரு முழு நேர வேலையாக ஒரு சில கூட்டங்கள் செய்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நமக்கெல்லாம் ஓரளவுக்கு அரசியல் மற்றும் விழிப்புணர்வு அது தவறுன்னு தெரியும். ஆனா நிறைய மக்களுக்கு அதை என்னவென்று தெரியாமல் இப்படிலாம் நடக்கிறது போல இருக்கு நம்பிக்கொண்டு தங்கள் எண்ணங்களை வந்து மாற்றி அதையெல்லாம் ஏற்கும் நிலை கூட இன்று இருக்கும் ஒரு ஆபத்தை அவர் வைத்து இறுதியாக லிபரல் தாட்ஸ் பிளஸ் கன்சர்வேட்டிவ் தாட்ஸ் என்ற ஒரு கருத்தை இந்த வகையில் கிடைத்த 20 நிமிடத்தில் தனது ஆளுமையை தான் சொல்ல வந்த நூல் தான் சரியான வார்த்தை என்று நான் அறிகிறேன். ஒரு நூல் என்ன செய்துவிட முடியும் ஒரு தனிநபரை என்று பார்க்கும்போது சிந்து சமவெளி நகரத்தில் திராவிட அடித்தளம். எனக்கு ஆசிரியர் பாலகிருஷ்ண ஐயா அவர் எழுதிய நூல் வந்து மானுடையவர்கள் மீதான என்னுடைய தாக்கத்தை பொதுவாக எனது வாசிப்பு பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் அம்பேத்கர், பெரியார், அண்ணா
மற்றும் மாபெரும் தலைவர்கள் இல்லைன்னா மேலாண்மை துறை பற்றிய நூல்கள் தான் அதிகமாக அந்த நூலை வாசிப்பது தமிழ் ஆர்வலர் தமிழ் பற்றாளர் என்ற அடையாளம் எனக்கு இருந்தாலும் அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய ஒரு சுரங்கம் இருக்குது. ஐயா சொல்லுவாங்க இல்லையா, சங்க சுரங்கம். இந்த சங்க சுரங்கத்தை வந்து நாம் இத்தனை ஆண்டுகள் தெரியாமலே முன்னாடி ஒரு ஏமாறி போல ஒரு தோற்றம் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு அப்படியே அடுத்ததான் வந்து ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் ஒரு நூல். அது வாங்கின உடனே ஒரு காப்பி இல்லை 10 காப்பி நான் வாங்கினேன். வந்த உடனே 10 பிரதிகள் வாங்கி எடுத்துட்டேன். அந்த நூலை பார்த்தோன்னே முதல்ல எனக்கு பயம் தான் வந்தது. அந்த நூலை பார்த்தோன்னே பயம், இவ்வளவு பெரிய நூல்லாம் வாசிக்கிறது நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ட்டு ஒரு 6 மாசம் வாங்கினது கூட உண்மையில வாசிக்க வழக்கமான இதர வாசிக்கலாம். அப்புறம் ஐயாவோட சில பதிவுகள் சில பேச்சுகள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது இந்த நூலை வாசித்து அவர்களுக்கு எடுத்து வாசித்து மிகவும் பொறுமையாக 6 மாதங்கள் அந்த முதல் நூலில் எனக்கு வாசிக்க தேவைப்படும். என்னுடைய எட்டிய அறிவுக்கு என்னுடைய சிந்தனைக்கு இந்த புரிதலுக்கு அவ்வளவு காலம் தேவைப்படும். அந்த நூலை பற்றி எவ்வளவு அழகான கட்டமைப்பு, ஒரு சிறிய குறிப்பிலிருந்து அட்டை படம், இறுதி படம் மற்றும் அதில் இருக்க புள்ளி விவரங்கள் அனைத்துக்கும் எவ்வளவு கவனம். சுந்தர் கணேசன் சொன்னார்களே, குளோபல் ஸ்டாண்டர்ட், உலக தரத்தில் ஒரு நூல், ஒரு காபி டேபிள் புக்குன்னு கூட இங்க சொல்லணும். காபி டேபிள் புக்லாம் நான் கூட பார்ப்பேன். இன்னைக்கு இந்து பதிப்பகத்தில் பார்த்தா 3 மாசத்துக்கு ஒரு தடவை விஜயசங்கர்லாம் தப்பா நினைச்சுக்கிறா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்து ஏதாவது புக் வெளியிடுவாங்க. காப்பி ஏதாவது படத்தை போட்டு அப்படியே அழகா கொண்டு வருவோம். ஆனா இது வந்து ஒரு ஆவணம். இட் இஸ் a research document. அது ஆரமாறல் நூலகத்தில் வாயிலாக வெளியிட்டு அந்த நூலை பற்றிய தகவலை அற்புதமாக ஆதாரங்கள் வைக்கலாம். அதை விட சிறப்பு அதுக்கு பிறகு வந்த தமிழ். அந்த ஆங்கில நூலை வாசித்து நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நகைச்சுவையா சொன்னாலும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி கூட சொல்லலாம். யாருக்கிட்ட பார்த்தாலும் அந்த நூலை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கேன். கல்லூரிக்கு போனா ஆசிரியர்கள் பேசுறது, மாணவர்களுக்கு போனா அதை பத்தி தான் பேசுறது, அலுவலகத்தில் போனாலும் அந்த நூலை பத்தி இப்படி இருக்காங்க அப்படியே இருக்காங்க அவங்க தெரியாம இருக்குன்னு ஒரு சில டைம்ல எனக்கு என்ன இருக்க சண்டை கூட வரும். உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னா கூட ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு அந்த நூல். அந்த உடனே அந்த நூலை பற்றி தொடர் வாசிப்பு இணையத்தில் வந்து அதை அப்பெல்லாம் கொரோனா பீரியட் காலத்தில் நிறைய வாசிக்க வாய்ப்பு நேரம் அதிகமாக கிடைக்கும் போது ஒரு 4 கட்ட ஆய்வுகளாக அந்த நூலை பற்றி நிறைய குறிப்புகளை எடுத்து பேசிக்கிற போது அந்த 4வது இறுதி கட்டத்தில் வந்து அதுக்கு முன்னாடியே ஐயா திரு பாலகிருஷ்ணனுக்கு ஒரு நிகழ்வுகள் நான் சந்தித்து அறிமுகத்தார் அவரை உற்சாகப்படுத்தி அந்த இறுதி திறனாய்வு வந்து அவரை வந்து அதை பற்றி சிறப்பாக பேசி என்னுடைய வாசிப்புக்கும் வெறும் நான் எழுதிய எழுத்துக்கும் ஒரு அங்கீகாரம் தந்து அவர்னா இதை நீங்க வந்து ஒரு நிறைய தகவலை சேமிச்சிருக்கீங்க, இதை ஒரு நூலாம் அடைமாத்துங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒருத்தர் வந்து தன்னுடைய 35 ஆண்டு கால அனுபவத்தை 35 காலம் தான் போற்றி ஆராய்ந்த பல தகவல்களை வச்சு ஒரு நூல் வச்சிருக்காரு. அதை வந்து நீங்க ஒரு எளிமைப்படுத்தி ஒரு சின்ன நூலை கூட போடலாம், தப்பு ஒண்ணும் இல்லை அப்படின்னா அப்படியே அந்த ஒரு தமிழ் அறம் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் அறத்தின் முழு வடிவமாக அன்னைக்கு தான் பேசும்போது நான் மிகவும் ரொம்ப சிலிர்த்த ஒரு தருணம். அதுக்கப்புறம் அதை நானே ஒரு நூலை எழுதி அதுக்கப்புறம் நிறைய நாட்கள் நான் ஆரம்பங்களுக்கு சென்று திரு சுந்தர் அவர்களும் திரு பாலகிருஷ்ணனும் உரையாடி அந்த நூலை பரிகரிக்கும் போது அப்புறம் வந்து பண்பாட்டின் பயணம் அப்படின்னு தமிழ்ல அந்த நூல் இந்த நூல் படிக்க 6 மாசம் ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் சங்கத்தோடு அவர் எல்லா மேடையும் பேசினாலும் யூடியூப் அப்படின்னு பார்த்து இங்க கூட பார்த்தா அவரு அவ்வளோ தகவல்களை அடக்கிக் கொண்டே போகிறார். இதை நான் அவையில் குறிப்பிட வேண்டும், அவையில் பதிவு செய்ய வேண்டும். அவர் சொன்னார்கள், இதனால் ஒரு 3-4 மாணவர்கள் இந்த துறையின் மேல் நாட்டம் கொண்டு இந்த துறையில் ஆர்வம் செலுத்தினால் தனக்கு வெற்றி உள்ளது. அவரை ஆதரணிக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் சில 100 பேர்களால் தயார்படுத்தக்கூடிய ஒரு நான் வந்து அன்னைக்கு அவருடைய பேச்சோட நான் வேர்ந்த அந்த நூலை வந்து ஐயாவை ஏற்றுக்கொள்வார். அந்த ஓனமாஸ்டிக் ஸ்டடி ஆஃப் நேம்ல வந்து நம்ம ஊர்ல சொன்ன பிரிச்சு மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, ஒரே எப்படிதான் எவ்வளவு பேர்களை கண்டுபிடித்து அதை நிலப்பரப்போடு ஒப்பிட்டு இன்று வாழ்ந்த காலங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்த காலங்கள் சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்ட பெயர்களை எல்லாம் போட்டு அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் பேசும்போது
அகண்ட பாரதம்னு சொல்றாங்க. அகண்ட தமிழகம்ன்றது எவ்வளவு பெருசு. அகண்ட பாரதத்தோட அகண்ட தமிழகம் தான் தெரியுது. ஆனா நாம இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கோம். நாம உலக தேசியத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை அவருடைய எழுத்துக்களும் இதிலும் ரொம்ப ஆழமாக புரியுது. அதே மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேர் அதை கோடிட்டு அதாவது அவருடைய டைகாட்டமி கீழ்மேற்கு மேல்மேற்கு கீழ் கிழக்கு அதை நீங்க அந்த நூலை வாசிக்கும் போதுதான் தெரியும். அது நிச்சயமா ஒரு சாய்வுகளோடும் தரவுகளோடும் வரலாற்று உண்மைகளோடும் பேசும்போதுதான் அதற்கான உண்மையான மதிப்பு நாம் கிடைப்பதை இன்று ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து நாம் முழுமையாக உணர முடியும். அவ்வளவு ஒரு தகவலை அவர் சொல்லிக்கிட்டே போனார். இது போன்ற ஒரு கருத்தரங்கம் தான் இன்றைய காலத்தின் தேவை கூட. நிறைய விஷயங்கள் நாம் முன்னெடுத்து கொண்டாலும் கூட இந்த தமிழ் சமூகத்துக்கு அச்சுறுத்தல் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இத்தனை ஆண்டு காலம் நம்ம கடந்து வந்து எல்லா இனமும் இது போன்ற பல அச்சுறுத்தல்கள், இன அழிப்பு, எல்லா வகையிலும் அழிப்பு இருந்தாலும் நிறைய பேச்சுகள் சொல்வார். இது மக்களின் மொழி. எந்த மொழி மக்களால் கையாளப்பட்டதோ, எந்த மொழி பரவலாக மக்களுக்கு சென்றதோ அந்த மொழி அவ்வளவு எளிதாக அழியாது. அப்படித்தான் இத்தனை ஆண்டுகள் அழியாமல் செல்வ செழிப்போடும் இந்த இணையதளத்திலாம் பார்த்தீங்கன்னா தமிழில் பதிவு செய்தவர்கள் பரவலாக கடந்த 20 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் என்னையோ ஒரு உதாரணம் எடுத்தேன். நான் தான் முன்னாடி கல்லூரியில் கூட ஆங்கிலத்திலாம் உரையாடுறேன். இன்னைக்கு நானே கல்லூரியில போய் தமிழில் தான் உரையாடுறது. நம்முடைய பெருமையை இன்றைக்கு ஒரிசா தேர்தல் மட்டும் அது 20 பேர் பக்கம் மாறி இருந்தால் இந்திய அரசியலே மாறி இருக்கும் என்பதுதான் உண்மை. அந்த அரசியல் நாம் போகாமல் அவருடைய சேவை அவர் ஓய்வுக்கு பிறகும் ஒரிசாவிலே இருந்தார். இன்று அந்த அரசியல் மாற்றம் அவரை முழுமையாக தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது என்பதுதான். அரசியலாக பார்த்தால் அது நஷ்டம், தமிழாக பார்த்தால் அதுக்கு நமக்கு மாபெரும் கொடை திரும்ப கிடைத்து விட்டது என்ற ஒரு உணர்வு என்னுடைய இருப்பதை நான் உணர்வேன். ஜான் மார்ஷல் படத்தோட ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிட்டு இந்த உரையை நான் நிறைவு செய்யலாங்க. அந்த சுந்தர் சொல்ல நிறையா அந்த படம் கிடைப்பதற்கு ரொம்ப அது 2 தான். கெட்டி இமேஜஸ் அதெல்லாம் அதுக்கு காசு கொடுத்து வாங்க. நான் கூட என்னோட நூலில் அந்த படத்தெல்லாம் போடுறோன்னே அவர் சொன்னார், இல்லை நீங்கள் கீழே போட்டிருக்க குறிப்பு பர்மிஷன் அப்படிலாம் போடணும், அந்த மாதிரிலாம் சொன்னார். இந்த ஜான் மார்ஷல் படத்தை நீங்கள் அந்த காலத்து அமெரிக்கன் இந்த கிளாசிக்கல் மூவிஸ் தான் இந்த பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற பார்க்கும்போது அவரோட முகசாயல் மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பாருங்க தமிழ் சமூகம் ஒரு வெள்ளையாரு நம்ம ஒரு 1924 அவர் செய்த அகழ்வார். அவருக்கு உண்மையில் அகழ்வார்கள். அவர் அன்னைக்கு ஏஎஸ்ஐயோட தலைவராக இருக்கும் போது இன்னைக்கு சிம்லாவில் எல்லாத்தையும் தகவல்களை அவரால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இதுல ஏதோ ஒரு நாகரிகம் உள்ளது, இது பல ஒற்றுமை இருக்குது, பல ஊழியம் வந்த பொருட்களில் ஒரு நாகரிகத்தின் அடையாளம் இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டும்போது அங்கு பேசப்பட்ட மொழி என்னவாக இருந்தது. காலையிலிருந்து நாம் பேசும் அடிப்படை என்ன, தலைப்பின் அடிப்படை என்ன, இதுதான் நூற்றாண்டு விழா. இவ்வளவு வரலாற்று தரவுகள், இவ்வளவு வரலாற்றுகள், ஆய்வுகள் அங்கே இலக்கம் சொன்னாலும் சிந்து தமிழ் நாகரிகத்தில் என்ன மொழி பேசப்பட்டிருக்க கூடும். அது கருதுகோளாகவே ஜான் மார்ஷல் வச்சாரு, அஸ்கோ பர்கோலா வச்சாரு, தவறாக அங்கேயும் தீட்சித் வச்சாரு, ஐயாவின் ஆதர்ச நாயகன் மற்றும் அவர்களுடன் போட்டிகள் மற்றும் நம்ம எல்லாம் வணங்கக்கூடிய ஐயாவர் மகாதேவ் கூட அதை ஒரு கருதுகோளாக வைத்தார். ஆனால் அவர் இறுதி நாட்களில் இனி அது கருதுகோள் அல்ல, அந்த தமிழ் இருந்ததுதான் உண்மை என்பதை அந்த தொடர்கோட்டத்தை சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒலிம்பிக்ல அந்த தொடர்கோட்டத்தை இந்த பேட்டா அடுத்த எடுத்து கொடுத்துருவாங்க. ஜான் மார்ஷிலிருந்து ஆரம்பிச்சு பல ஆய்வாளர்களுக்கு போய் ஐயாவத மகாதேவனுக்கு அந்த தொடர்கோட்டத்துக்கு அந்த இறுதிக்கட்ட ஓட்டத்துக்கு இறுதிக்கட்டம் சொல்ல மாட்டாங்க. அந்த ஓட்டத்தின் அர்த்த இலக்கை ஐயா திரு பாலகிருஷ்ணன் அதை சுமந்து வெற்றி பாதையில் அவர் போய் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும். சிந்து சபை நாடகத்தில் பேசப்பட்ட மொழி தமிழ். அங்கு தமிழ் இருந்தது, தமிழ் இருக்கிறது, தமிழ் இருக்கும். அதையெல்லாம் தான் இன்றைய கருத்தரங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இந்த கருத்தரங்களின் மைய நோக்கம். நாம் இந்த ஜான் மார்ஷலை கொண்டாடும் போது தமிழை கொண்டாடுகிறோம், தமிழ் மொழியை கொண்டாடுகிறோம். அகண்ட பாரதம் என்று சொல்றோட அகண்ட தமிழ் நம்ம அந்த போட்டிக்குள்ள போறோம். தமிழ் உலகள மொழி, எல்லா இடத்தையும் தமிழ். அதை பிறர் ஏற்காங்க வருகிறாங்க, நாம் பகுதி ஏற்கிறோம். நமக்கே சில பேர் குழப்பம் அப்படிலாம் இருக்காதுங்க. ஒரு இட் மே பி a coincidence
அப்படின்னு மேலோட்டமா சொல்லலாம். ஆனா இந்த நூலை எல்லாம் வாசிக்கும் போது தெரியும், it is not a coincidence, it is a fact, it is history. அதான் சங்க இலக்கியம் சொல்லுவது. சங்க இலக்கியம் வந்து வழக்கமா இலக்கியம் சொல்லுவாங்க, மண்டலை பத்தி பேசுவாங்க, காதலை பத்தி பேசுவாங்க. அது வந்து அன்றைய வாழ்ந்த மக்களின் கதை. அதை வந்து ஐயா பல மேடைகளில் பல சங்கத்துறங்கள் என்ற தலைவர்களில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த அமையும். நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை தமிழ்நாடு இது போன்ற கச்சைப்பெண் கல்லூரி மற்ற தமிழகத்தில் இருக்கும் அனைத்து கல்லூரி மாணவர்கள், உண்மையிலேயே நம்ம எல்லாம் நினைக்கிறோம், ஒரு கல்வியாளராக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மாணவர்களை பார்க்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மைய கருத்தை நான் எழுதிய வியப்புரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மாணவர்களுக்கு கருத்தை இதற்கு நான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன் என்ற ஒரு பெருமை இருக்கு. அது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இங்க இருக்கும், நீங்க பேராசிரியர் இருக்கலாம், ஆசிரியர் இருக்கலாம், இந்த கருத்தை கொண்டு போய் காட்டு அவர்கள் மனதில் விதை. மற்றது இயற்கை தானாக பார்த்துக் கொள்ளும். தமிழ் சமூகம் தொடர்ந்து ஈடுபட்டு வெற்றிநடை போடும். இந்த நல்வாய்ப்புக்கு இந்த மேடையில் என்னை ஏறி ஐயா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்னால் பேசும் ஒரு பெரும் வாய்ப்பு. ஒரு மாணவன் வந்து பேராசிரியர் முன்னாடி எப்படி ஒரு நடக்கத்தோடு நிற்கிறாங்க, அந்த ஒரு நடக்கத்தோடு அவர்கள் முன்னால் நின்று இந்த அவையில் என்னை பேசி என்னுடைய பேச்சை பொறுமையாக எனக்கு அனைவருக்கும் மீண்டும் வந்து நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி. அடுத்ததாக சுந்தர சோழன் அவர்கள் கருத்துரை நிறைய கருத்தை செய்வார். ஒரு அற்புதமான நாள். இந்த அகழ்வாய்வு இந்திய துணை கிணத்தின் வரலாற்றையே கொஞ்சம் புரட்டி போட்டது என்று சொன்னால் அது மிகையானது. மகாவி சொல்லப்பட்டது. ஏனென்றால் வேதங்களில் இருந்துதான் இந்தியா மட்டுமல்ல உலகத்தினுடைய வரலாறை கொடுக்கிறது என்பதாகத்தான் முன்வைக்க கணிக்கப்பட்டு வந்தது. அந்த புனை கதைகள் தான் வந்து இங்கே வரலாறாக புராணம் என்ற பெயரை உதவி கொண்டுள்ளது. அப்போ அந்த நம்பிக்கைகளை முற்றாக உடைத்து போடக்கூடிய ஒரு சான்றாக இந்த அரப்பா நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அத்துடன் இந்த புனை கதைகளுக்கு இறுதியாக ஆணையிக்கப்பட்டு விடுதா என்றால் இன்னும் இல்லை. முழுவதும் அந்த கதைகள் உதவி கொடுத்தான் இருக்கின்றன. ஆனால் சான்றுகளின் அடிப்படையில், தொல்லியல் சான்றுகளின் அடிப்படையில், மறுக்க முடியாத சான்றுகளின் அடிப்படையில் வரலாற்றை உள்ளபடி கட்டமைக்க முடியும் என்ற நம்பிக்கையை வந்து நமக்கு இந்த அரப்பா நாகரிகத்தினுடைய அகழ்வாய்வு கொடுத்தல் என்பது மிகப்பெரிய இப்போது வரை அதனுடைய முக்கியத்துவம் சற்றும் குறையவில்லை. இன்னும் சொல்ல போனால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த அரப்பா நாகரிகத்தை நாம் அதிகமாக உறக்க பேச வேண்டிய தேவை வந்து அரசியல் காரணங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த காரி நிகழ்வுள்ள பாரதி அவர்கள் கூட புனைவர் சரஸ்வதி புந்த நாகரிகம் என்ற புனைவர் பற்றிய குறிப்பிட்டார். அப்படி இந்த கண்டுபிடிப்புகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து இந்த இதை அதிகமாக தான் பேச வேண்டியது தவிர குறைவாக பேச வேண்டியதில்லை. எந்த வகையில் என்று சொன்னால் மிகப்பெரிய நன்கு திட்டமிடப்பட்ட கட்டமைக்கப்பட்ட நகர நாகரிகம் என்பதை அரப்பாவில் கிடைத்துள்ள சான்றுகள் நன்றாக நிறுவின. வேறு இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிற சமூகம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அறை நீச்சல் அறை நாடோடி குடிகளைத்தான் அது தெரிவித்து வந்தது. நகரங்களின் தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை. அவருடைய வளர்ச்சி நிலை வந்து நகர நாகரிகத்திற்கு மிகவும் பிந்தையதாக இருந்தது. அந்த வகையிலே வந்து ஒரு நன்கு கட்டமைக்கப்பட்ட சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களுக்கும் வந்து மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நகர நாகரிகம் இங்கே இருந்தது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய உலகத்தின் 3 பண்டைய நாகரிகங்களையும் அதிலும் சிறந்ததாக நாம் சொல்லக்கூடிய அரப்பா நாகரிகம் நமது மொழி இருந்திருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். அதற்கும் மேலாக இந்த அரப்பா நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் யார்?
அந்த விஷயத்தை வந்து நாம் கொஞ்சம் அதிகமாகவே பரப்பாக பேசும்போது பேச வேண்டும். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அந்த வலியுறுத்தி இது போல தமிழக நாகரிகத்தை நாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு அந்த அரப்பா நாகரிகத்தை கூட சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற பெயரிலே உருவாக்கி செழிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இங்க வந்து நமக்கு தென்னிந்தியாவில் அதிகமாக அதை பற்றி தெரியவில்லை. வட இந்தியாவில் பார்த்தோம் என்று சொன்னால் இப்போது வரையில் அதற்கான பல முயற்சிகள் நடைபெற்று வருவதை காட்டலாம். ஒரே ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் என்று சொன்னால், ராக்கிகளில் கிடைத்த எலும்பு கூட ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட்ட போது அதில் வந்து இந்த ஆரிய செப்பி குழுவினுடைய மக்களுடைய டிஎன்ஏ எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்ட போது இதை எப்படி புரிந்து கொள்வது? நாம் எப்படி புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அரப்பா நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் ஆரியர்கள், அதற்கு முன்னோடிகளாக அதற்கு முன்னால் இங்கு வசித்து வந்தவர்களான திராவிட நாகரிகத்தவர்கள். ஆனால் வட இந்திய பத்திரிகைகள் இதை எப்படி எழுதுகிறது என்று சொன்னால், ராக்கிகளில் கண்டுபிடிப்புகள் அரப்பா படையெடுப்பு என்பதை பொய் என்று நிரூபித்து விட்டன என்று எழுதுகிறது. இப்படித்தான் இன்று வரையில் வந்து கிடைக்கக்கூடிய எல்லா சான்றுகளும் மிக மோசமான வகையில் திரிக்கப்பட்டு துணைகளின் அடிப்படையில் திருத்தப்படுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆகவே இந்த 100வது ஆண்டு நாளிலிருந்து இது போன்ற விஷயங்களை நாம் மிக தெளிவாக மக்களிடம் உள்ளபடி கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று சொன்னால், வரும் தலைமுறை இது போன்ற தவறான பல விஷயங்களை நம்பிவிடுவதற்கான அபாயம் பெரிதாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இந்த நிகழ்வு வந்து 3 நாள் நிகழ்வு மிக சிறப்பாக அமைந்திருந்தது. கூடுதலாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு முடிந்து கொள்ள விரும்புகிறேன். ஐயா பக்தவச்சல பாரதி அவர்கள் சரஸ்வதி புனைவு பற்றி குறிப்பிட்டார். நேரமின்மை மற்றும் இருந்ததால் அவர் சரியாக பேச முடியவில்லையோ என்று ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு இன்னொரு அந்த சரஸ்வதி என்ற புனைவு இதற்கான தேவை என்ன இருக்கிறது? முதலாவதாக சரஸ்வதி சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்பதை நிறுத்திவிட முடியுமா என்கிற ஒரு கேள்வி. ஆண்களை பொறுத்தவரையில் அவர்கள் வாழ்ந்த சமூகத்தை அவர்களுடைய அன்றைய சமூகத்தை வந்து நான் நாகரிகம் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் நான் நிச்சயமாக இல்லை என்றுதான் வருவேன். ஏன்னா நாகரிகம் என்று வரையறுக்கப்படுவதற்கான பல தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று சிறப்பான ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும், எழுத்து வடிவிலான மொழி இருக்க வேண்டும், அண்ட் சிறப்பான இணைகள் உள்ளிட்டவை இருக்க வேண்டும் என்பதாக பல அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த எதுவுமே வந்து நாம் வேறு இலக்கியங்களை நாம் காண முடியாது. அப்படி இருக்கும்போது நாம் வேறு இலக்கிய சார்ந்த சமூகத்தை நாகரிகம் என்று சொல்வதிலே பண்பாடு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வேறு கல்ச்சர் என்றுதான் சொல்லுவோம். அரப்பா சிவிலைசேஷன் என்றுதான் சொல்லுவோம். இரண்டுக்கும் பெரிய பெருத்த வேறுபாடு உண்டு. ஆகவே அந்த அடிப்படையிலும் வந்து அரப்பாவின் மீது உரிமை கொண்டாடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் ஒரு அவர்களுக்கு சாதகமான ஒன்று என்ன இருந்தது என்று சொன்னால், அரப்பாவிற்கு தொழில் ரீதியான ஏராளமான சான்றுகள் கிடைத்திருந்த அதே நேரத்தில் அவருடைய மொழி படித்தறியப்படவில்லை. ஆகவே மறுபுறத்தில் சமூகத்தை பொறுத்தவரையில் அவருடைய மொழி கிடைத்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லத்தக்க எந்த விதமான தொல்லியல் சான்றுகளும் கிடையாது. கோசம்பி அவர்கள் கூறியது போல ஆரியர்கள் தனக்கென்று இந்த சொந்தமான இந்த கலாச்சார விதியும் விடியல் கல்ச்சர் எதையும் கொண்டிருக்கவில்லை என்பதுதான் அவர் சொல்வார். ஆக அவருடைய எதையும் உதாரணமாக அவருடைய ஒரு தேரை நான் இந்த அழுதாவில் செய்து எடுக்க முடியுமா என்ற சொல்ல சுத்தியமாக சாத்தியமே இல்லை. அவர்களுக்கான ஒரு டிஸ்டிங்க்ட் பாட்டை கூட கிடையாது. அவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் எங்கே தங்களுக்கு எது கிடைத்ததோ அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். அப்படி இருக்கும்போது அவருடைய நம்பிக்கை அந்த வேதங்களில் இருந்தால் வரலாறை தொடங்குகிறது என்ற நம்பிக்கையை குறியாகிவிட்ட பின்னால் இதற்கு உரிமை கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு தேவை எழுந்த போது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்பதாக இதன் உரிமை கொண்டாடுவதற்கான ஒரு குரல் எழுந்தது. இது ஏன் தேவையானது? ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அரப்பாவுடன் தொடர்புடைய முக்கிய நகரங்கள் எல்லாமே இன்றைய இந்தியாவுக்கு வெளியே உள்ளன, அதாவது பாகிஸ்தானில் உள்ளன. ஆகவே இந்தியாவில் நாகரிகத்தின் தொட்டி என்று ஒரு கதைக்கு துவங்கினார். ஆரியர்கள் இந்த மண்ணின் பூர்வ மொழிகள் என்று சொல்லி அவுட் ஆஃப் இந்தியா ஒரு தியரியை கோட்பாட்டை அவர்கள் முன்வைக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்பிருந்தே நாகரிகம் ஒன்று இங்கே இருந்தது என்று சொன்னால் அதன் உரிமை கொண்டாட வேண்டிய தேவை ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அது ஒரு அரசியல் தேவை. கடந்த சில 10 ஆண்டுகளாக வந்து
குறிப்பிட்ட வலதுசாரி கருத்தியல் வலுப்பெற்று வந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கும் சில தொழில் அறிஞர்கள் பலரும் கூட உடன்பட்டார்கள் என்பது வருத்தத்திற்குரிய உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த அண்மை காலத்தில் வெளிவந்துள்ள டிஎன்ஏ சான்றுகள் அவர்களுடைய வாதங்களை முற்றாக பொய்யனடித்து உள்ளன. நான் இருந்து பல தோழர்கள் பேசும்போது சொன்னாங்க அந்த எர்லி இந்தியன்ஸ் நூல்கள் குறிப்பிட்டதை பற்றி. ஆமாம், மிக சிறப்பான ஒரு நூல். ஆனால் இந்த பொய்களை எல்லாம் அது உடைத்தெறிந்து விட்டது. இதற்கு பிறகுமானால் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று கதைக்கக்கூடிய அந்த போக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அங்கே எப்படி சிந்து சமவெளி சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று கதைக்கிற போக்கு இருக்கிறதோ அதை விட அதிகமாக, அதை விட உரத்த குரலில் இது ஹரப்பா நாகரிகம் என்கிற உண்மையான அடையாளத்தை நாம் சிறப்பாக பேச வேண்டும். அந்த வகையில் இன்றைய நிகழ்வு அதற்கு மிக பெரும் பங்காற்றி இருக்கும் என்பதை எனக்கு அறியவில்லை. இதை ஏற்பாடு செய்த தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளைக்கும் சம்பந்தப்பட்ட ஆளுமைகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். கலந்துரையாடல் நிகழ்வினை தொகுத்து வழங்குவதாக சொல்லி ஒரு பண்பாட்டின் பயணம் நூலை எப்படி வியப்புரையாக ஒரு ரசிகரின் பார்வையை வெளியிட்டாரோ அதே போலவே இன்றைய நிகழ்வு அதனுடைய சிறப்புரையாளருடைய கருத்துக்களை நாம் வியந்து தான் பார்த்ததாக எடுத்துரைத்த திருமதி எரிவான் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர் ரசிகரின் பார்வையில் எடுத்துரைத்தால் அகலாய்வு என்பதே ஆழமானது என்பதை தன்னுடைய பார்வையில் எடுத்துரைத்த சுந்தரசோழன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இறுதியாக நன்றியுரை வழங்க வருகின்ற இக்கல்லூரியில் தமிழ்துறை தமிழ்துறை தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பழனிசாமி ஐயா அவர்கள் நன்றியுரையில் இருந்து அமர்ந்து கேட்டு பயிர்ப்போம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையும் பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளை கல்லூரியிலும் சேர்ந்து நடத்திய சிந்துவெளி அகழ்வாய்வு நூற்றாண்டு கருத்தரங்கம் இன்று உங்கள் அத்தனை பேருடைய இனிய வரவுகளோடு வாழ்த்துக்களோடு அறிவு புதையலோடு இங்கே செவ்வனி நிகழ்ந்து இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. நான் தமிழ்துறையினுடைய தலைவர் அல்ல, பொறுப்பு தலைவர். காரணம், தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் உமா அவர்கள் வரவில்லை. ஏதோ ஒரு காரணத்தால். அதற்கு அடுத்ததாக முனைவர் விஜயலட்சுமி அவர்களும் ஏதோ ஒரு காரணத்தால் வரவில்லை. நான் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பழனிசாமி, இந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவர், பச்சையப்பன் கல்லூரியில் 6 ஆண்டுகள் தமிழ் பயின்று 25 ஆண்டுகள் இந்த கல்லூரியினுடைய விரிவுரையாளராகவும் இணை பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பினை வழங்கிய பச்சையப்பன் கல்லூரிக்கும் பச்சை போராளருக்கும் என்னுடைய நன்றி. இது இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையோடு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே நான் 2வது முறையாக நன்றி உரையாற்றுகின்றேன். முனைவர் பேராசிரியர் ஆண்டவர் அவர்கள் தமிழ்துறை தலைவராக இருக்கும் பொழுது 9/1/2023 அன்று நம் கல்லூரியில் நூல் நிலையத்தை மின்னூலாக்கம் செய்யக்கூடிய ஒரு நாள் கருத்தரங்கு நடந்தது. அந்த நிகழ்விலேயும் நான் தான் நன்றி உரையாற்றினேன். அப்பொழுது ஐயா அவர்களுக்கு தமிழ்துறை தலைவராக இருந்தார். இப்பொழுது கந்தசாமி நாயுடு ஆளுநர் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கின்றார். தமிழினுடைய பெயராக இங்கே வேரினை பாய்ச்சிவிட்டு ஆளுநரமாக இந்தியா முழுவதும் தமிழை கொண்டு சேர்க்கக்கூடிய பணியிலே ஆண்டவர் இருக்கின்றார். இந்த அறக்கட்டளையினுடைய உதவியோடு இங்கு இந்த விழாவானது சிறப்பாக நடைபெறுகிறது. காலையில் தமிழ்துறை மாணவர்கள், அதாவது தமிழ் தாய் வாழ்த்தை கந்தசாமி நாயுடு ஆளுநர் கல்லூரியுடைய மாணவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏனென்றால் நன்றியுரை சற்று நீளமாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் ஒரு அறிவு கருவூலத்தை கொண்டு வந்து பச்சையப்பன் கல்லூரியில் பதியமிட்டு சென்று இருக்கக்கூடிய உங்களை நான் மனதார பாராட்டி முறையாக நன்றியை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு
தமிழ்துறை தலைவராக இருப்பதனால் இதை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். வரவேற்புரை நிகழ்த்திய முனைவர் வாமுசை ஆண்டவர் அவர்கள் நல்லதொரு பணியை மத்தியப்பன் கல்லூரியுடைய தமிழ்துறையில் சேர்ந்து நடத்துவதற்கு அவர் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தமைக்காக அவருக்கு நன்றி. என்னுடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் தேவி குருநாஸ் அவர்கள் இங்கே பேசும் பொழுது கூறினார், அதாவது நான் தமிழை பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே பேசுகின்றேன் என்று ஆர்வத்தோடு கூறினார். தமிழை யாரெல்லாம் விருப்பத்தோடு நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தமிழ் தானாக வழிவிட்டு அவர்களை வழிநடத்தும் என்பதை நான் அறிவேன். அடுத்ததாக சுபாஷினி மேடம் அவர்கள் இங்கே தன் இணையரோடு வந்து இங்கே இருக்கின்றார். அவரை கல்லூரியினுடைய தமிழ்துறையில் முனைவர் பட்ட ஆய்வு நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் இருவரும் வந்து இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. பினாங்கிலே பிறந்திருந்தாலும் சுபாஷினி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மருமகளாக தமிழை உலகெங்கும் பரப்புவராக இருக்கக்கூடிய அவருடைய பணி அளப்பரியது. அம்மையார் அவர்களுக்கு எம்முடைய தமிழ்துறையானது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. அதற்கு அடுத்ததாக நூலினுடைய சிறப்புரையாக சங்க இலக்கியம் எனும் சிந்து வழி திறவுகோல் என்கின்ற தலைப்பில் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கு நல்லதொரு உரையினை நிகழ்த்தினார்கள். நான் அவர்களுடைய நூல்களையும் அவர்களுடைய பேட்டிகளையும் ஆழ்ந்த விகடன் இதழின் மூலமாக தமிழை தேடி ஒரு நெடும் பயணம் என்கின்ற தொடரை நான் வாசித்து சுவாசித்தவன். அவர் முன்னால் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு நிகழ்ந்ததற்கு உள்ளபடியே மன மகிழ்ச்சி அடைகின்றேன். கற்றாரை கற்றாரே காப்புறுவார் என்பதை போல ஐயா பாலகிருஷ்ணன் பேசுவதை முழுவதும் பக்தவிச்சல பாரதி அவர்கள் மிக உற்று நோக்கி அதனுடைய அவர்களுடைய பக்கத்தில் அமர்ந்திருந்து சிலாகித்து சிலாகித்து அதனுடைய செய்திகளை அவர் உள்வாங்கினார். அவர் பேசும் பொழுது ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய இடையிலே சிறு சலசலப்பு ஏற்பட்டது. பக்தவிச்சல பாரதி ஐயா பேசும்பொழுது மச்சைப்பன் கல்லூரி ஒரு பெரும் கடல், அடக்க முடியாத ஆளுமைகளுடைய உருவாக்கிய இந்த பெரிய சமுத்திரமானது இன்று சின்ன சலசலப்பை தான் ஏற்படுத்தியது. அதற்கு வருந்துகிறேன். ஆனால் மாணவர்கள் உங்களால் பல்வேறு வகைப்பட்ட தமிழினுடைய தரவுகளை தேடிய பயணத்தை தொடர்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய பேச்சு முழுவதும், அதாவது நான் இது ஆண்ட விடனில் படித்ததை விட அவர் முன்னால் அவர் பேசுவதை கேட்கக்கூடிய பெரிய வாய்ப்பிற்காக நான் உள்ளம் நெகிழ்கிறேன். பக்தவிச்சல பாரதி அவர்களை சொல்லவே தேவையில்லை. அவர் எடுத்து வந்த குறிப்பு இன்னும் அதிகமாக இருந்தது. நேரம் கருதி சூழல் கருதி தன்னுடைய உரைகளை சுருக்கி கொண்டு ஆனாலும் சொல்ல வந்த விஷயங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக கூறினார். அவருக்கும் எங்கள் துறை சார்பில் நன்றி. பொய் செய்திகளும் வெறுப்பு பதிவுகளும் என்கின்ற தலைப்பில் ஐயர் கார்த்திகேயன் அவர்கள் நான் கூட சமீபத்தில் ஒரு செய்தியானது இதுல வாட்ஸ்அப்ல வந்தது. அந்த கதாயுதம் நானும் மாமா அப்படிதான் இருந்துருமான்னு நினைச்சேன். ஆனா சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்பு சிலரால் அது பரப்பப்பட்டது. ஆனா இங்க வரும்பொழுது அவரு சொன்னது இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னொரு 10, 20, 50 ஆண்டுகள் கழிச்சு இதுதான் அதுன்னு அப்புறமும் சொல்லிட்டாலும் பொய்யுரையானது பரப்பிவிடும் என்பதை அவர் எவ்வளவு நுட்பமாக கூறினார். அடுத்ததாக அரசு செல்லையா அவர்கள் புதியதோர் உலகம் செய்வோம் என்கின்ற தலைப்பில், அதாவது புதியதோர் தமிழ் பரப்பினை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒவ்வொருவரை பற்றியும் நான் முழுவதும் குறிப்புகளை எடுத்து வைக்கின்றேன். ஆனால் நேரம் கருதி அவற்றை குறைத்துக் கொள்கின்றேன். ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரே ஒரு செய்தியை சொன்னாரு. விருப்பத்தை விரட்டி கொண்டே இருங்கள், உங்களுடைய இலக்கு நடைபெற்று வரும் என்று கூறினார். நான் மச்சைப்பன் கல்லூரியில் 1993ஆம் ஆண்டு தமிழ் மாணவனாக இங்கு சேர்ந்தேன். தமிழினுடைய ஆளுமைகளை எல்லாம் நான் அறிவேன். அதாவது திருமணம் செல்வகேஸ்வரராயர், மோசூர் கந்தசாமி, செல்வகேஸ்வரராயர், முனைவர் மூவா, கே ஞானசுந்தரம் அவர்கள் வரிசையில் நான் பல ஆளுமைகளை பார்த்திருக்கின்றேன். நான் பார்த்து வியந்த ஆளுமை கே ஞானசுந்தரம் அவர்கள். அவர் தமிழ்துறையின் தலைவராக இருக்கும் பொழுது நான் மாணவனாக இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் அவர் நிற்கிற இடத்துல நான் என்ன பண்ணாமா நின்றே ஆக வேண்டும் என்று நினைத்தேன். மச்சைப்பன் கல்லூரியில் அவர்தான் எனக்கு பணி செய்வதற்கு மூல காரணமாக இருந்தார்.
வந்தார். இன்று அவர் இருந்த, ஆண்டவர் இருந்த, மூசு கந்தசாமி இருந்த, செல்வகேசவராயர் இருந்த, முதலியார் இருந்த அந்த அவையிலே நான் இங்கு ஒரு நாள் தமிழ்துறையினுடைய தலைவராகத்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் எதற்காக இங்கே இருக்கிறேன் என்றால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக உள்ளபடியே அகம் மகிழ்கிறேன். காரணம், ஒரு நூற்றாண்டில் அல்லது ஒரு பெரிய நிகழ்வுகளில் ஒரு சில வரலாற்று நிகழ்வுகள் தான் இடம்பெறும். அந்த வகையில் இன்று ஒரு வரலாற்றில் பச்சையப்பன் கல்லூரியுடைய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் என்றால் அது இந்த நாள். சமீப காலங்களில் நான் 25-30 ஆண்டுகளாக இருக்கின்றேன். பல்வேறு நிகழ்வுகளை பார்த்துள்ளேன். மாணவனாக, ஆய்வாளனாக, பேராசிரியராக, உரையாளனாக பார்த்துள்ளேன். ஆனால் இன்று ஒட்டுமொத்த அறிவினுடைய திறவுகோலாக இந்த கல்லூரியிலிருந்து நீங்க என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாக ஆவீர்கள். ஐயா பாலகிருஷ்ணன் சொன்னதுதான், விருப்பத்தை விரட்டி கொண்டே இருங்கள், உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். அதற்கு இந்த கல்லூரியில் நானே ஒரு சாட்சி. அடுத்ததாக இந்த நிகழ்விலே அரசு செல்லை அவர்கள், அதற்கு அடுத்ததாக சுந்தர் கணேசன் அவர்கள் தன்னுடைய ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை நூலினுடைய உருவாக்கத்தை பற்றியும் அவர் பல்வேறு வகைப்பட்ட, அதாவது பேராசிரியர்களான புத்தக பயிற்சியிலும் புத்தக பயிற்சியிலும் இந்த வகையான செய்திகளை கூற சொல்லுவார். அவருக்கும் எங்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக நான் பார்த்து இந்த மேடையில் இயந்த ஒருவர் திருமிகு ஆலடி எழில்வாணன் அவர்கள். ஆலடி அருணா என்கின்ற பெயர் தமிழக அரசியலில் அழிக்க முடியாத சரித்திரம். தமிழ்ல, அதாவது ஒரு பேராசிரியருடைய வீட்டில் ஒரு பேராசிரியரோ, ஒரு மருத்துவர் வீட்டில் மருத்துவரோ வருவது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க ஒரு பெரிய குடும்பத்தில் ஆலடி அருணா என்றால் தமிழக அரசியலில் அவர் அதிர்வலைகளை மட்டும் ஏற்படுத்தியவர் அல்ல, சாதனைகளை பொருத்தி சென்ற ஒரு பெரிய பாரம்பரியத்தினுடைய சொந்தக்காரர். அவர் இங்கு மிகப்பெரிய ஆய்வுரையை நிகழ்த்தினார். ஐன்ஸ்டீன் கல்லூரியினுடைய செயலராக நாம் அறிவோம். செயலர்கள் கடுமையாக அல்லது கல்லூரியை கட்டமைப்போடு நடத்துவதில் தான் சிறப்பாக இருப்பார்கள். ஆனா ஐயா அவர்கள் ஒரு தமிழ் சுரங்கமாக நான் நினைத்தேன். அதாவது ஆலடி அருணா ஐயா அவர்கள் எவ்வளவு, அதாவது தமிழையும் அவர் பேச்சிலே, அதாவது அரசியல் மாற்றங்களுக்கு அதை ஆரம்பித்து, அதாவது இந்திய அரசியல் மாற்றம் ஏற்படாமல் போனது வருத்தமாக இருந்தாலும் ஐயா அவர்கள் வந்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி என்று கூறினார். அதுபோல அவருடைய ஆளுமை என்னை உள்ளபடியே வைக்க வைத்தது. காரணம், அரசியலிலும் கல்லூரிகளை நடத்துபவர்கள் நிர்வாகத்தில் சென்று விடுவதை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் ஒரு தமிழினுடைய சுரங்கமாக, கல்வெட்டாக தன்னுடைய கருத்துக்களை இங்கு பதிவு செய்து உள்ளபடியே என்னை நான் நேசில் எடுத்து போனேன். காரணம், எவ்வளவு பேர் பார்க்கிறேன் நம்ம அதெல்லாம் பெருசா இருக்கிறது. ஆனா ஒரு நிறுவனராகவும் கல்லூரியினுடைய செயலராகவும் ஒரு தமிழ் ஆர்வலராக மட்டுமல்லாமல் ஒரு பெரிய ஆராய்ச்சியினுடைய புதையலாக நீங்கள் எங்களுக்கு அறிமுகமாகியிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றி. இப்ப நம் கல்லூரிக்கு இது பச்சையப்பன் கல்லூரி 6 கல்லூரிகள் நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரி மகளிர் கல்லூரியில் இருந்தும், ஆடவர் கல்லூரியில் இருந்தும், செல்லம்மல் மகளிர் கல்லூரியில் இருந்தும், காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருந்தும் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், ஆர்வலர்கள் தந்தார்கள். எங்களுடைய கல்லூரியினுடைய முனையப்பட்ட ஆய்வாளர்கள் தொடக்கம் முதல் இப்பொழுது வரை இருக்கிறார்கள். இன்னும் பல கல்லூரிகளில் இருந்து அன்பு சகோதர மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் ஐயா அவர்களுடைய மனைவி செல்லம்மாள் கல்லூரியினுடைய பேராசிரியர் திருமதி முனைவர் ஆண்டவர் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள். இது பல்வேறு சங்கமங்கள் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொகுப்பு. இந்த கல்லூரியினுடைய நூலகர் திருமதி முனைவர் மீனா அவர்களும், சிபிஎன்சி கல்லூரியினுடைய நூலகர் அவர்களும் வந்து சிறப்பு சேர்த்துள்ளார்கள். இன்னும் பல கல்லூரிகளில் இருந்து சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இது மாநில கல்லூரி, லயோலா கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர், முன்னை பேராசிரியர், எஸ்ஆர்பி கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முன்னை பேராசிரியர் அரங்கமல்லி அவர்கள், அமர்ராஜ் அவர்கள், ஸ்டான்லி அவர்கள், இன்னும் பல்வேறு வகைப்பட்ட ஆளுமைகள் வந்து பச்சை
கல்லூரியில் ஒரு நாள் முழுவதும் நடந்த இந்த ஒரு பெரிய அகழ்வாய்வு பணியினுடைய ஒட்டுமொத்த திரட்சியையும் நீங்கள் ஒரு உள்வாங்கி இருக்கிறீர்கள். உள்வாங்கிய அத்தனை பேரும் தமிழினுடைய மிகச்சிறந்த அடுத்த உயரங்களை தோண்டி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை இந்த அறக்கட்டளை நம் முன்னால் நிகழ்த்தி இருக்கின்றது. அறக்கட்டளை செயலர் பச்சையப்பன் கல்லூரியினுடைய அறக்கட்டளை செயலர், தமிழ்துறை பேராசிரியர்கள், கல்லூரியினுடைய முதல்வர் வந்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியினை பாராட்டுகின்றேன். காலையில் தொகுப்புரையை நிகழ்த்தியவர் திருமதி சுதா அவர்கள், இப்பொழுது அர்ஷா அவர்கள், இப்பொழுது தொகுப்புரையை இறைவாணி அவர்கள் நிகழ்த்தியுள்ளார். யாரையும் நாம் நன்றி உரை சொல்வதற்கு சற்று மறந்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். காலையிலிருந்து சிந்து சமவெளி என்கின்ற ஒரு பெரிய புதையலினுடைய புதையலே எனக்கு கிடைத்தது. அந்த மகிழ்ச்சியில் யார் பெயரையாவது விட்டிருந்தால் மன்னித்தருங்க. மீண்டும் இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி தமிழ்துறையின் சார்பாகவும் கந்தசாமி நாயுடு கல்லூரியின் சார்பாகவும் பச்சையப்பன் கல்லூரியுடைய அறக்கட்டளை கல்லூரிகளின் சார்பாகவும் வந்திருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மூன்றாம் இடத்தில் இருந்தால் முதன்மையராக இருந்து மனிதரை வழங்கிய ஐயாவுக்கு மிக நன்றி.